என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சூர்யா என் பக்கத்துல இருக்கிறப்ப நான் ஏதோ மாதிரி ஆயிடுறேன். என் மனசை அவரோட சேர்த்து இழுத்துக்கிட்டு ஏதோ வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. என்னால அதை தடுத்து நிறுத்தவே முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஏன்னா நீ சூர்யாவை அந்த அளவுக்கு காதலிக்கிற. சூர்யாவும் காயத்ரியும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா சூர்யாவோட நெருங்கி பழகுற சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும் போது இந்த நினைப்பு உன் மனசோட அடி ஆழத்துக்கு போயிடுது. ஏற்கனவே அங்க இருக்கிற சூர்யா மேல நீ வச்சிருக்கிற காதல் அப்படியே மேல வந்துருது. அப்ப உனக்கு தலை கால் புரியறதே இல்ல. அத புரிய வைக்கிறதுக்கு தான் நான் வரேன். ஆனா நீ என்னடான என்ன பார்த்ததுமே கோவப்படுற. இது சரியா? நீயே சொல்லு. சாரி, என்ன மன்னிச்சிரு. சரி, நான் மன்னிச்சிட்டேன். இப்ப நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஒளிவு மறைவில்லாம உண்மையான பதில சொல்லணும். என்ன? உன்னால காயத்ரிக்கு துரோகம் பண்ண முடியுமா? சத்தியமா முடியாது. அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சத்தியமா நான் காயத்ரிக்கு மனசால கூட துரோகம் பண்ண முடியாது. அப்ப சூர்யாவை பத்தி நினைக்கிறது, கனவு காண்றது எல்லாமே இந்த நிமிஷத்தோட அடியோட மறந்துரு. நீ சூர்யாவை காதலிச்சது, கல்யாணம் பண்ணது, குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கிட்டது, இது எல்லாமே எப்பவோ எந்த ஜென்மத்திலயும் நடந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிரு. இங்க பாரு, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இந்த கண்ணீர் உன் மனசை கழுவி சுத்தமாகட்டும். எப்ப நீ அழ ஆரம்பிச்சிட்டியோ பிரச்சனையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இதுக்கு மேல எனக்கு இங்க வேலை இல்லை. நான் வரேன். காயத்ரி, காயத்ரி. அம்மா, அப்பா, வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. எதுக்குமா இதெல்லாம்? என்னம்மா, மாசமா இருக்கிற பொண்ணு பழம் எல்லாம் நிறைய சாப்பிடணும். இதெல்லாம் ஒண்ணும் பெருசே இல்ல. அம்மா, எங்கம்மா உன்னுடைய அத்தை மாமா? கூப்பிடு. அத்தை ஊருக்கு போயிருக்காங்க. மாமா உள்ளதான் இருக்காரு. மாமா, மாமா, அப்பா அம்மா வந்திருக்காங்க. இதோ வந்துட்டேம்மா. செக்கப்புக்கெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கியம்மா? போறேம்மா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வாங்க சம்பந்தி. என்ன திடீர்னு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. முதல்ல இருக்கட்டும் சம்பந்தி. சம்பந்தி அம்மா ஊருக்கு போயிருக்கிறதா காயத்ரி சொன்னா. ஆமா, நம்ம சூர்யாவுக்கு அடிபட்டுச்சுல, அவன் குணமாகணும்னு சொல்லிட்டு நவகிரகம் கோயிலுக்கு வேண்டிட்டு இருந்தா. அதுக்காக தான் போயிருக்கா. நல்ல விஷயம் தானே. என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் பூரணமா குணமாகணும்னா ஆண்டவனோட அருள் நமக்கு வேணும். கண்டிப்பா. எப்ப வருவாங்க சம்பந்தி? ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. எப்ப திரும்பி வருவான்னு அவளுக்கே சரியா தெரியல. அவ போன் பண்ணாதான் அவ வர டேட் கரெக்டா தெரியும். அப்படியே சம்பந்தி, இது தெரியாம நானும் லட்சுமியும் என்னென்னமோ பிளான் பண்ணி இங்க வந்துட்டோம். என்ன பிளான் பண்ணீங்க? என்ன பிளான்மா? அது ஒண்ணு இல்லம்மா. இது உனக்கு வளகாப்பு பண்ற மாசம். இதுக்கப்புறம் நாள் கடத்தினா நல்லா இருக்காது. அதான் நானும் அப்பாவும் போய் நாள் குறிச்சிட்டு வந்துட்டோம். வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே பண்ணிடலான்னு தான். வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. ஆமாமா, அதுக்குள்ள உங்க அத்தை வந்துட மாட்டாங்களா? சொல்ல முடியாதுமா. வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. அவசரப்படுத்த முடியாது. இல்லனா வேற ஒரு நாள் பிளான் பண்ணலாமா? இல்லம்மா, நாங்களும் கேட்டோம் ஜோசியரை. ரொம்ப பக்கமா இருக்கே, வேற ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்கன்னு. அவரு இன்னும் 1 வாரம் 10 நாளைக்கு நாளே நல்லா இல்லைங்கிறாரு. சரி, கொஞ்சம் தள்ளி பாக்கலான்னா உனக்கு மாசம் பிறந்துருமேமா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சம்பந்தி. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலீங்களே. நமக்கு வேற வழி இல்ல சம்பந்தி. நான் சம்பந்தி அம்மாவுக்கு போன் பண்ணி விவரத்தை சொல்றேன்.
அவங்கள சீக்கிரமா நவகிரக தரிசனத்தை முடிச்சிட்டு வர சொல்றேன். அவங்களும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வெள்ளிக்கிழமைக்குள்ள வந்துருவாங்க. அம்மா அவங்கள கட்டாயப்படுத்தி எல்லாம் வர வைக்காதீங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் அவங்க கிட்ட பக்குவமா பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத. பாத்து வாங்க சூர்யா. பாத்து. அம்மா அப்பா எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாப்ள. அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. என்ன மாப்பிள்ள, வலி குறைஞ்சிருக்கா? இப்ப கட் ஆகுத்த பிறகு பரவாயில்ல. சரி, நான் மேல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி பாத்து. சம்பந்தி, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும், புரியுதுங்களா? அம்மாடி சாப்பிட வச்சுதான் அனுப்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. வாங்கம்மா உட்காருங்க. நீ இரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்ல? இப்ப என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சா? மாப்பிள்ள சுப்புவோட தோள் மேல கை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு, நீ வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. நீ என்ன தியாகி பட்டம் வாங்கி செவுத்துல ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்க போறியா? அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்ப நான் இருக்கிற இந்த நிலைமையில என்னால அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடிய மாட்டேங்குது. அதான் சுபா அவருக்கு ஹெல்ப் பண்றா. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? நீ என்ன புரியாம பேசுற? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்கோன்னு உனக்கு தெரியாதா? அம்மா அசிங்கமா பேசாதம்மா. எனக்கு சுப்புவையும் தெரியும், சூர்யாவையும் தெரியும். யாரோ எப்பவும் மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாம சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்லி தயவு செஞ்சு சுப்பு சூர்யாவை கேவலப்படுத்தாதீங்க. அவங்க ரெண்டு பேருமே மனசால கூட எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. என்னமோ போ, நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நீங்க வாங்க, நம்ம போலாம். அம்மா பாத்துருமா. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? மனசே ஆற மாட்டேங்குதுங்க. அப்படி நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது. புரியுது லட்சுமி, ஆனா நீ நானும் ஆத்திரப்படுறதுனால இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லு? அதுக்காக அங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நம்ம பொண்ணு அப்படிதானே இருக்கா? ஐயோ, அவளுக்கு தான் ஒரு கன்றாவையும் புரியலையே, புரியாமலே நடந்துக்கிறா. சரி, சுயமா தான் புரியல. ஆனா நீ எடுத்து சொன்னப்போ அவளுக்கு புரிஞ்சிருக்கணும்ல. உனக்கே அட்வைஸ் பண்ணி அனுப்புறாளே. எனக்கு அப்ப வந்து கோவத்துக்கு அவ கர்ப்பிணின்னு கூட பார்க்காம கண்ணத்திலே நாலு அரையிடும் போல இருந்தது. அம்மா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கிற நம்பிக்கை அவளுக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டாம்? அப்படியே பெருசா சுபு சுபுன்னு உருகுறா. எனக்கு அப்புறம் தானங்க அந்த சுபு குபுலாம். அவ நல்லா இருக்கணும் நான் நினைப்பேனா, இல்ல அவ நினைப்பாளா? இவள சொல்லி தப்பு இல்லங்க. அந்த சுப்பு நல்லா சொக்குப்படி போட்டு வச்சிருக்கா. ஏதோ மாயமாலம் பண்ணிருக்கா போல இருக்கு. அதுலதான் அவ ரொம்ப கை தேர்ந்தவளாச்சே. பாத்தீங்கல்ல முன்னைக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. நல்ல பள பள பளன்னு பூசின மாதிரி இருக்கா. ஏதோ தப்பு நடக்குதுன்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. இப்ப நீ சொல்றது சரி லட்சுமி, ஆனா இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாமா? இப்போ அதானே எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். நான் வண்டியில வரும்போதே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? சுப்புவை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். வளகாப்பு முடிஞ்ச உடனே காயத்ரி நாம இங்க கூட்டிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் சுப்பு அந்த வீட்லயே இருப்பா. அதுதான் ரொம்ப ஆபத்து. என்னங்க நான் சொல்றது? கரெக்ட் தான். ஆனா வீட்டை விட்டு போறதுக்கு சுப்பு ஒத்துக்குவாளா? அவ என்னத்த ஒத்துக்கிறது? ஏற்கனவே அவ வீட்டை விட்டு போனவ தானே. அப்படி போனவள நம்ம பொண்ணுதான் பெரிய இவ மாதிரி கூட்டிட்டு வந்தா. தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு, சுப்பு வீட்டை விட்டு போகணுங்கிறத நீயே நேரடியா காயத்ரி கிட்ட சொல்லாத. வேற யார் மூலமாவது இந்த பிரச்சனையை சரி பண்ண பாரு. நீங்க சொல்றது சரிதான். எங்க இது எப்படி தீக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி? ரேணுகா மூலமா. ஓ ஆமா, கரெக்ட் தான். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னம்மா சொல்றீங்க? உன் ஃப்ரெண்டு தான் தேவையில்லாம பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காளே. யாரு? சுப்புவா? அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அவளாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை. நான் இந்த காயத்ரியை தான் சொல்றேன். காயத்ரி என்ன பண்ணா? அவளுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? மூளை இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்கம்மா. ப்ளீஸ்மா,
கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? என்ன நடந்தது? வளகாப்புக்கு பேசுறதுக்காக காயத்ரி வீட்டுக்கு போயிருந்தோமா. அங்க என்னடானா மாப்பிள்ள சுப்பு தோள் மேல கை போட்டுக்கிட்டு ஜாலியா வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அத பார்த்த உடனே எனக்கு அடிவயிறுல அப்படியே கலங்கி போச்சுமா. காயத்ரி கிட்ட என்னடி இதுன்னு கேட்டா, சுப்புவையும் சூர்யாவையும் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படாத, அவங்க 2 பேரும் எனக்கு மனசளவுல கூட துரோகம் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்றா. அம்மாடி ரேணுகா, காயத்ரிக்கு சுப்பு மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சுத்தமா கிடையாது. சுப்புவை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேணுகா. அங்கிருந்து வந்ததுல இருந்து எனக்கு இதே கவலை தான். இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அதனாலதான் உனக்கு உடனே போன் பண்ணி இங்க வர சொன்னேன். இப்ப நான் என்னமா பண்ணணும்? ரேணுகா, காயத்ரி அந்த வீட்ல இருக்கும் போதே சுப்பு மாப்பிளையோட இப்படி ஒட்டி உரசி இருக்காளே, வளகாப்பு முடிஞ்சு காயத்ரி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுப்பு எப்படி கூத்தடிப்பா? என்ன ரேணுகா, ஏதாவது பதில் சொல்லு. அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காயத்ரி அளவுக்கு என்னால சுபுவை நம்பவும் முடியல, உங்க அளவுக்கு என்னால சந்தேகப்படவும் முடியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. குழப்பம் இருக்குதுன்னா அப்ப உனக்கு சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த குழப்பம் சந்தேகம் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. காயத்ரி வளகாப்பு முடிஞ்சு இங்க வர்றப்ப சுப்புவும் அங்கிருந்து கிளம்பிடணும். அதுக்கப்புறம் அவ அந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன சொல்ற ரேணுகா? இதுக்கு ஒருவேளை சுப்புவே ஒத்துக்கிட்டாலும் காயத்ரி சத்தியமா ஒத்துக்க மாட்டா. அவ ஒத்துக்கலனாலும் எப்பாடுபட்டாவது பேசி அவளை ஒத்துக்க வைக்கணும். கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமா. எதுக்கும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. என்னது, நான் முயற்சி பண்ணி பார்க்கணுமா? நல்ல கதையா இருக்க. காயத்ரி கிட்ட பேசி இந்த பிரச்சனையை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏன் பொறுப்பா? ஆமா, ஃப்ரெண்டுனா என்ன சும்மா ஊர் சுத்துறதுக்கும் வெட்டி அரட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் தானா? ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா இறங்கி அதை சரி பண்றவங்க தான் ஃப்ரெண்டு. நீ பண்ற ரேணுகா? முயற்சி பண்றேம்மா. முயற்சி பண்றதெல்லாம் இல்ல, கண்டிப்பா நீ தான் இதை சரி பண்ற. என்ன? என்ன ரேணுகா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி கோயிலுக்கு வான்னு கூப்பிட்ட. வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. அது ஒண்ணுல காயத்ரி, விஷயத்த எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு ஒரு சின்ன தயக்கம், யோசனை. என்கிட்ட என்னடி உனக்கு தயக்கமும் யோசனையும்? விஷயம் எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லு. உங்க அம்மாவுக்கு அவங்க கண்ணில் பட்ட தூசியா சுப்பு உறுத்திக்கிட்டே இருக்கா. நீ கன்சீவ் ஆகி சூர்யாவை கவனிக்க முடியாத இந்த நேரத்துல இத ஒரு சான்ஸா சுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு எங்க சுப்பு சூர்யாவை உன்கிட்ட இருந்து ஒரே அடியா பிரிச்சிருவாளோன்னு அவங்க பயப்படுறாங்க காயத்ரி. ஐயோ, அவங்க ஏன் தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? இரு காயத்ரி, நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லிடுறேன். வேணாம், போதும். இத பத்தி இதுக்கு மேல நான் எதுவுமே பேச மாட்டேன். இப்ப எதுக்கு கோவப்படுற? சுப்புவும் சூர்யாவும் நெருக்கமா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்ப அதிகமாவே அவங்களுக்கு கிடைக்குது. ஆமா, கிடைக்குது. அதுக்கு உடனே பஞ்சு நெருப்பன்னு எதையாவது சொல்லி அவங்கள சந்தேகப்படணுமா? ரொம்ப கேவலமா இருக்கு ரேணுகா. எங்க அம்மாவுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் யோசனை வருதோ, எனக்கு கோவமா வருது. மனசுன்னு ஒண்ணு இருக்கே, அதை ஏன் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க? காயத்ரி, நீ சுப்பு சூர்யாவோட மனச பாக்குற, ஆனா உங்க அம்மா அவங்க வயசை பாக்குறாங்க. அப்போ எங்க அம்மா சந்தேகப்படுறது சரிதானே சொல்றியா? சரி தப்புங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கே நான் வரல. இப்ப பிரச்சனை இதுதான். உனக்கு வளகாப்பு முடிஞ்சு உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது சுப்பு அந்த வீட்டை விட்டு போயிடணுமா? இப்படியா சொன்னாங்க? அவங்க சொன்னதை கேட்டுட்டு நீ சும்மாவா வந்த? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? நான் தான் அன்னைக்கே அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, சுப்புவையும் சூர்யாவையும் சந்தேகப்பட்டு தேவையில்லாம அவங்கள கேவலப்படுத்தாதீங்கன்னு. ஆனா அவங்க திரும்ப திரும்ப அதையே தான் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தொடர்ந்து இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வெயி, ஒரு கட்டத்துல எனக்கு அவங்களே பிடிக்காம போயிடும். காயத்ரி, சும்மா விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் பேசாத. அம்மாவோட சந்தேகத்துக்கும் பயத்துக்கும் பின்னாடி இருக்கிறது
அவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசம் தான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. புரியுது ரேணுகா, எனக்கு புரியாம எதுவும் இல்ல. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் யோசிச்சு பார்க்கணும்ல. இவங்க இப்படி பேசுறதெல்லாம் சுப்பு காதலையும் சூர்யா காதலையும் விழுந்தா அவங்க மனசு எந்த அளவுக்கு வருத்தப்படும் தெரியுமா? அத அவங்க நினைச்சு பார்த்தாங்களா? இது மட்டும் இல்லாம சுப்புவை வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்றதுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சரி காயத்ரி, சுப்பு வீட்டை விட்டு போக வேண்டாம். ஆனா எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. இது எங்க அம்மாவோட அட்வைஸா இல்ல உன் அட்வைஸா? சொல்லு ரேணுகா. ஏன் அட்வைஸ்னே வச்சுக்கோ. ஏன் அப்போ நீயும் சுப்புவை நம்பலல்ல? இல்ல, நம்பலன்னு இல்ல, கவனமா இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா சுப்புவுக்கு எப்பவோ நிலையான புத்தி நிலையான மனசு இருந்ததே இல்ல. அதனாலதான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. இந்த உலகத்துல நீ ஒருத்தியாவது என்ன நம்புறியே, எனக்கு அதுவே போதும். அன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீயும் அவங்களும் பேசினதை நான் கேட்டேன். நீ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கங்கிறத நினைச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக என்ன நானே எரிச்சுக்கிறதுக்கு கூட தயாராயிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ரேணுகா, இவ ஏதோ பேச்சுக்காக சொல்றாளோன்னு உனக்கு தோணுது இல்ல? சத்தியமா இல்ல, இப்பவே நிரூபிக்கிறேன் பாரு. என்னடி நீ? சுப்பு, நான் எப்பவும் காயத்ரிக்கு சத்தியமா துரோகம் பண்ண மாட்டேன். இது இந்த அக்னி மேல சாட்சியா சொல்றேன். சுப்பு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. சத்தியமா உனக்கு எப்பவுமே நான் துரோகம் பண்ண மாட்டேன் காயத்ரி. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதடி. சுப்பு, என்ன மன்னிச்சிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. சாரி. சரி, அழாத. கை கொண்டு ஆகல. ஒண்ணும் இல்ல, நீ விடு. சரி, வாங்க போலாம். சுபு, இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் சூர்யா. சுப்பு, சொல்லு காயத்ரி. கௌதம குளிப்பாட்டணும், கொஞ்சம் கீழே வாயேன். 2 minutes. நான் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா.
சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன சுப்பு, ஷூப்பா, பாத்தியா பாத்தியா, இதானே வேணாங்கிறது. வந்துட்டியா? அழுத்துக்காத சுப்பு, நான் உனக்கு நல்லது பண்றதுக்கு தானே வந்திருக்கேன். என்னது நல்லது பண்றியா? என்ன ஒரேடியா குழப்பி விட்டுட்டு போயிடுற. ஹே, நல்லா இருக்கே நீ பேசுறது. நான் உன்னை குழப்பறேனா? நீ குழப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் வந்து உன்னை தெளிவாக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல, ஆளை விடு. ஏய் இரு இரு, எங்க ஓட பாக்குற? ஏய், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் போய் கௌதம வேற குளிப்பாட்டணும். போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லி தொலை. இப்ப நீ எந்த குழப்பத்திலயும் இல்லைன்னு சொன்னியே, உண்மையிலேயே நீ அறியாம இப்ப எந்த குழப்பத்துல சிக்கிட்டு இருக்க தெரியுமா? என்ன சொல்ற? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில்ல காயத்ரி கிட்ட மனசால கூட உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்த. இப்ப என்னடானா சூர்யா சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தையை பெருசா நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இது குழப்பமான மனநிலையா இல்ல தெளிவான மனநிலையா? நீயே சொல்லு. ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். ஒரு ரெட்டை வேஷம் பிரமாத சுப்பு. வாய் மூடிட்டு போயிடு. நான் உன்னை பொய்யா உன்னை சத்தியம் பண்ணல. நான் காயத்ரிக்கு என்னைக்குமே துரோகம் நினைக்க மாட்டேன். அப்போ சூர்யாவோட பாராட்டு உனக்குள்ள எந்த சலனத்தையும் ஏற்படுத்தல, அப்படித்தானே? அப்படித்தான். சுப்பு, தண்ணி சூடாயிடுச்சு, சீக்கிரம் வா. இங்க பாரு, கீழே காயத்ரி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் போய் கௌதம குளிப்பாட்டணும். ஏய் இரு. புடவைய மாத்தாம போற, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நேரம் இல்லையா இல்ல மனசு இல்லையா? ஏய் உன்ன பார்வையில் என்ன ஏண்டி நீ படம் போட்டு காட்டுற? கொத்து சாவியா